வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அமேசான் ஹால் போட்டிருந்தேன். அதுல வந்து இந்த மேக்கப் லுக் தான் பண்ணியிருந்தேன். அதே கெட்டப்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை ரீக்ரியேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு அஃபோர்டபுள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் இன்னைக்கு காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து அமேசான்ல கிடைக்கும். நீங்க அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா ப்ராடக்டோட லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆப் பேர் கோ பைசா அப்படின்றது. இது வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப். இப்போ நம்ம வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அது லாக்டவுனில் வந்து நம்மளுக்கு ரீட்டைல் தெரப்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு 1500+ பிராண்ட்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, ஆஜியோ எல்லாமே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து இந்த ஆப் மூலியமாக நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களா 24 to 48 ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் வர கேஷ்பேக் அமௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா உங்களோட பேங்க் அக்கவுண்ட்லயும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா 25 rupees வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கோ பைசா ஆப்பை வந்து நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா ஒரு டைம் அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற கேஷ்பேக்ல இருந்து 10% வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கோ பைசா ஆப் மூலியமா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஸ்கின் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக ப்ரெப்டாக ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப்புக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமருக்கு வந்து நான் ப்ளூ ஹெவனோட இந்த ஃப்ளாலெஸ் மேக்கப் பேஸ் ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேற லெவலாக ஒர்க் ஆகக்கூடிய ப்ரைமர். இது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, போஸ் இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். சிலிகான் பேஸ்டுன்றனால உங்களுக்கு ரொம்ப அந்த சிலிகான் பேஸ்டுன்றனால உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா அந்த பிளரிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதை வந்து நான் ப்ரஷ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து கன்சீலிங். நான் வந்து இன்னைக்கு கலர் கரெக்ட் பண்ணலை. ஏன்னா வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் அந்த மாதிரி இதில் எதுவுமே அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி இல்லை. அதுவும் டஸ்கி ஸ்கின்க்கு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிளமிஷஸ் மட்டும் நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர். இதோட ஷேட் டார்க் கொக்கோ. இது வந்து என்னோட ஷேட்ல இருக்கிற கன்சீலர். இதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு இந்த கன்சீலர். உங்களுக்கு வந்து உங்களோட ஷேட்ல கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதை மட்டுமே நீங்க அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஃபவுண்டேஷன் அது இது எதுவுமே வேண்டாம். எனக்கு எங்கெல்லாம் இந்த ஸ்பாட்ஸ் தெரியுதோ அங்கெல்லாம் நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். நல்லா காமெடியா இருக்கா. இதை வந்து என்னோட ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ எனக்கு இன்னும் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் தெரியுது. அங்கெல்லாம் நான் திருப்பி ரீஅப்ளை பண்ணிடுவேன். அடுத்து வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு நான் மேப்ளின் ஃபிட்மில இருந்து இந்த மேட் போலர்ஸ் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட ஷேட் வந்து 340 கேப்பச்சினோ இருக்கிறதுலே ஐ திங்க் திஸ் இஸ் த டார்க்கஸ்ட் ஷேட். என் கையில் லைட்டாக பம்ப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா என்னோட ஸ்பஞ்சில் லைட்டாக இது டேப் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸஸை இங்கே டேப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோட சீக்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன். நான் இப்படி இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வார்ம் டோன்டாக இருக்கும். இந்த கேப்சினோ பார்த்தாலே தெரியும். இது வந்து நிக்ஸோட ஃபவுண்டேஷன் என்னோட ஃபேவரட் இருக்கு இல்லையா. அது வந்து அதுவும் கேப்சினோவா? ஆமாம். நான் என்ன ஒரு கண்டுபிடிப்பு. ரெண்டுமே கேப்சினோ அண்ட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் கலரில் தான் இருக்குது. நான் வேணால் காட்டுறேன். உடச்சிடாம இருந்தால் சரி. சி இது ரெண்டு நிக்ஸோட ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இந்த ஷேடும் இருக்குது. பட் அதை விட கொஞ்சம் லைட்டாக தெரியுது அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் இது வந்து நல்லா ஆக்சிடைஸ் ஆகி செட்டில் ஆகிடும். மேப்ளின் ஃபவுண்டேஷன் அப்படி தான் உங்களுக்கு நல்லா ஆக்சிடைஸ் ஆகும். நீங்கள் வந்து கடையில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஷேடு டார்க்காக எடுத்தால் கூட உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஃபேஸ் வந்து டயர்டான மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து வாங்குங்க. இது வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து மீடியம் தான். பட் ஆனால் நீங்கள் அதை வந்து லேயர் போட்டு நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பம்பில் ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் லைட்டாக இங்கெல்லாம் வந்து எனக்கு
கொஞ்சம் கவரேஜ் வேணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் குட்டி டாட் மாதிரி வச்சுட்டு அங்கே மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். சின்ஸ் நான் வந்து என்னோட ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு சோக் ஆகுது. ப்ரஷ்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கவர் ஆயிரும், நல்ல கவரேஜ் கிடைக்கும். பர்சனல் யூஸ்க்கு ஸ்பஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஹைலைட்டிங்க்கு வெட் அண்ட் வைல்ட் கன்சீலர் தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபோட்டோ ஃபோக்கஸ் ரேஞ்சிலேருந்து. இதோட ஷேட் வந்து மீடியம் டானி அப்படின்றது நல்ல பிரைட்டாகவே இருக்கும் இது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட டார்க் கொக்கோ ஷேட் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை லைட்டாக டாட் மட்டும் வச்சுக்க போகிறேன். இல்லைனா ரொம்ப வெள்ளை அடித்த மாதிரி ஆகிடும். அண்டர் ஐஸில் வந்து 2 கார்னர்லேயும் என்னோட ஸ்கின் டோன் கன்சீலர் போட்டுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கவரேஜும் நல்லா கொடுக்கும். இந்த மாதிரி 2 கன்சீலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு பிராண்டில் இருந்து கூட யூஸ் பண்ணலாம். இட் ஒர்க்ஸ் ஃபைன் டூ. இப்போ வந்து இந்த லைட் கலர் கன்சீலர் எடுத்துகிட்டு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. மீடியம் டானியா, இது மீடியம். இது சாக் போர்ட்லேயே எழுதலாம் இதை வச்சு. ஏன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதும் கரெக்டாக ஷேடு செலக்ட் பண்ணும். ஹைலைட்டிங்க்கு ரொம்ப பிரைட் ஆகிட்டாலும் வெள்ளை அடித்த மாதிரி ஆயிரும், கொஞ்ச நேரத்தில் கிரே அடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து அண்டர் டோனும் பார்க்கணும், பிங்க் அண்டர் டோனில் இருக்கா இல்லை வார்மில் இருக்கா நியூட்ரலில் இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா என் கண்ணு கீழே வந்து கடைசியில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மற்ற இடம்லாம் இப்போ நான் பொறுமையாக பிளெண்ட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ வந்து கண்ணு கீழே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த கன்சீலரோட ஃபார்ம்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அழகாக பிளெண்ட் ஆயிரும். இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இது வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேட் ரேஞ்ச் இல்லை, கன்சீலர்லேயும் இல்லை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஹைலைட்டிங் பர்பஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து டார்க் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ பேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மேப்ளின் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பல மாதங்கள் ஆச்சு இதில் திருப்பி நான் கையை வச்சு. ஏன்னா அந்த டைமில் என்கிட்ட இருந்த ஒரே லூஸ் பவுடர் இது மட்டும்தான். ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், எனக்கு கண்டிப்பாக மேக்கப்ல இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்த டைமில் என்னதான் பண்ணாலும் எனக்கு இதோட இது வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பவுடர் வந்து ரொம்ப கேக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் இன்னைக்கு திருப்பி வந்து ட்ரை பண்ண போகிறேன், எப்படி இருக்குது பார்ப்போம். அப்போ பிடிக்கல இப்போ பிடிக்குதான்னு பார்க்கலான்ட்டு ஸ்பஞ்சில் எடுத்து நான் கீழே மட்டும் செட் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணலைன்னா செட்டாக பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு லாஃப் லைன்லாம் இருக்குன்னா அங்கேயும் நீங்கள் வந்து நல்லா செட் பண்ணிடுங்க ஸ்பஞ்ச் வச்சு. எப்பயுமே வந்து மேக்கப்பில் உங்களுக்கு மெயினானதே வந்து உங்களோட பேஸ் தான். அந்த பேஸை நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வேறு எதுவுமே வந்து இது பண்ண தேவையில்ல. அப்படியே க்ளீன் ஃப்ளாலெஸ். அடுத்து வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட இந்த ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா நாராசமாக இருக்குது. ஏன்னா இதில் இந்த வேக்ஸில் வந்து நான் நல்லா யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்ஸு, ஒரு லைட் கலர் பவுடர், ஒரு டார்க் ப்ரௌன் கொடுத்துருவாங்க. இந்த லைட் கலர் வந்து நீங்கள் இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம், டார்க் வந்து இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த வேக்ஸ் வச்சு நீங்கள் நல்லா ப்ராடக்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஐப்ரோ டன். நான் வந்து ஒரு ஸ்பூலி வச்சு சும்மா கோக் பண்ணிக்கிறேன். நான் ப்ராடக்ட் நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இப்போ வந்து இந்த லைட் கலர் ஹைலைட்டிங் கன்சீலர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஐப்ரோ கீழே அண்ட் கண்ணில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஐ ஷேடோவுக்கு ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த அல்டிமேட் ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட நம்பர் வந்து 06. இதில் வந்து ஒரு டார்க் கலர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அந்த டார்க் ஷேடில் வந்து இப்படி டிப்பை போட்டு நான் டிப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஐலைனர் வைப்போமோ அந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பிளாக் கலர் ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா காஜல் வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் இதுக்கு அடுத்து இருக்கு இந்த ஒரு டெரக்கோட்டா ஷேட் மாதிரி இருக்கு இல்லையா, இதை அதே ப்ரஷ்ல எடுத்துட்டு இப்போ ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன்.
நான் இன்னும் பிளெண்ட் பண்ணல, வெறும் ப்ராடக்ட் டெபாசிட் மட்டும் தான் பண்றேன். இப்போ அதே ப்ரஷ்ல இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இதான் இருக்கிறதுலே லைட்டஸ்ட் ஷேட். இதை வந்து தேர்ட் லைனா மேலே கொடுத்துக்க போறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இதை வச்சு ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ் பண்ணாதான் கலர் நிறைய கலர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் வெரி சிம்பிள். இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது லைட்டஸ்ட் ஷேட் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறேன். எடுத்து இங்கே மேலே க்ரீஸில் வந்து இன்னும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபைனல் டச் மாதிரி தான். நீங்கள் பிளெண்ட் பண்ண எங்கெல்லாம் வேணுமோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணு கீழேயும் இந்த கலரையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் போய் காஃபிலாம் குடிச்சிட்டு வந்தேன் சூடாக, பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 5 minutes. அந்த கேப் பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க மோட்ரு போட்டாங்க. அதனால தான் பின்னாடி புர்ன்னு ஒரு சத்தம் கேட்கும். இரிட்டேட்டிங் மை லார்ட். எப்பயுமே நம்ம வீடியோ இருக்கும்போது தான் அவங்க வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஐஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் அன்றைக்கி வந்து மேட் லுக் தான் பண்ணாட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து கிளிட்டர் வேணுமே அப்படின்றது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த மெட்டல் லிக்விட் ஐஷேடோ இருக்கு இல்லையா, இதை தான் யூஸ் பண்ணேன். இதோட ஷேட் வந்து மோல்டட் மிட் நைட். இது வந்து ஒரு பிளாக் கலர். இதை நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டோஃபு அந்த அப்ளிகேட்டர்ல வந்து இப்படி கை பின்னாடி ப்ராடக்ட் கொஞ்சம் எடுத்துப்பேன். ஒரு ஃபிளாட் ப்ரஷ்ல வந்து அதை வந்து இப்படி தொட்டுப்பேன் நல்லா. கிளிட்டர் கண்ணுக்கு மேல அங்கங்க இது வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ள நீங்க பண்ணணும், இல்லைன்னா கண்ணுக்கு மேல அந்த கிளிட்டர் ஒட்டாது. இந்த லிக்விட் ஐஷேடோ வந்து கீழே இருக்கிற ஐஷேடோலாம் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ஐ லுக் அப்படின்றதுனால நான் பிளாக் கலர் காஜலே யூஸ் பண்றேன். இன்னைக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல் தான் யூஸ் பண்றேன். இதை வந்து கண்ணு கீழேயும் கண்ணுக்கு மேலேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மஸ்காராக்கு ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு என்னோட லேஷஸ் வந்து நல்லா திக்காக கோட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா லைனர் இல்லாததுனால நீங்கள் மஸ்காரா இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி லேஷஸ் காட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். பாருங்க எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதனால தான் எனக்கு இந்த மஸ்காரா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து செட் பண்ணுறதுக்கு போகலாம். அதுக்கு மேபிலினோட இந்த மேட் ப்ளஸ் போலஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுது. இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. இதோட ஷேட் வந்து இப்படி தான் இருக்கு. இதை வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணிக்க போகிறேன். பிளஷுக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த ப்ளூ ஹெவனோட டைமண்ட் பிளஷ் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து 503. இது வந்து கோரல் டோன்ல இருக்கிற ஒரு பிளஷ். ஆக்சுவலி தெரியுதா உங்களுக்கு? இப்போ இங்க ஒன்று இருக்கிறது. இதோட பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப அதிகம். அதனால நீங்க போடும்போது பார்த்து போடுங்க, இல்லைன்னா இப்படி டேப் ஆஃப் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து நம்ம பிரான்சிங் கான்டோரிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஏன்னா அஃபோர்டபுள் சைட்ல வந்து எனக்கு பிடிச்ச அளவுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் கிடையாது. அதனால வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹைலைட்டிங் போயிடலாம். இது வந்து என்னோட ரீசன்ட் ஃபேவரட் ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த பேக் ஐஷேடோ. இதோட ஷேட் வந்து 06. நீங்க வந்து கொஞ்சம் டஸ்கியா இருக்கீங்க, டார்க்கா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் அப்படி இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண கலை வந்துருச்சு, சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு. அந்த இது கொடுக்குது இது, அந்த எஃபெக்ட். தெரியல, ஆனா அது தெரியுது, அப்படி இருக்கு. அண்ட் ஐப்ரோ ஹைலைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நல்லா அந்த லிஃப்டடான ஒரு எஃபெக்ட் அதை தான் கொடுக்கும். இப்போ வந்து ரொம்ப பிளாங்கா இருக்கு. நம்ம லிப்ஸ்டிக் போட்டால் தான் இது வந்து லுக்கே கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து லிப்ஸை வந்து லைன் பண்றதுக்கு இப்பெல்லாம் நான் என்ன வேலை பண்றேன்னா, இந்த லாக்மே ஃபார்எவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்ல இந்த ப்ரௌன் எக்ஸ்பிரஸோன்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து இப்பெல்லாம் நான் லிப் லைனரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆக்சுவலி இந்த கலரும் கரெக்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போல்லாம் ரீசெண்டாக அந்த நியூட்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்காக வந்து இதை லைட்டன் பண்ணுறதுக்கு வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து இந்த கேட் சூட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் ரிபல் ரோஸ். இது வந்து ஒரு கூல் டோன்டு மாவ் ஷேட். இதை நான் வந்து சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நல்லா மப் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் ஆக்சுவலி இந்த டெக்னிக் ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் வந்து தப்பான கலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப லைட்டாக இருக்குது யூஸ் பண்ண முடியலன்னா, உங்ககிட்ட இருக்கிற டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்துக்கோங்க. அது ரெட் கலராக இருக்கலாம், ப்ளம் கலராக இருக்கலாம், பிங்க் டார்க் பிங்க் கலராக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்துட்டு லிப்ஸை ஃபில் பண்ணிட்டு சென்டரில் மட்டும் இந்த லைட் கலர் யூஸ் பண்ணுங்க. இப்படி வந்துடும் மேக்கப் லுக் டன். நான் வந்து எல்லாருக்கும் ஹேர் கேர்ள் பண்ண ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால லைட்டாக வந்து கேர்ள் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் வந்து கேர்ள் பண்ணிட்டு வரேன். டன். நான் வந்து இந்த இயரிங் பேரப் பண்ணிட்டேன். லைட்டாக ஹேர் வந்து கேர்ள் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருந்ததுனா, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.